மருத்துவ உலகுக்கு பெரும் இழப்பாக கருதப்படுகின்றது. எங்களை விட்டு போகிறதுக்கு 2 கிழமைக்கு முதலும் ஒரு நீண்ட சர்ஜரி செய்த நாங்கள் கிட்டத்தட்ட 7 மணித்தியாலம் லேப்ரோஸ்கோபி சர்ஜரி. தான் சார்ந்த சமூகத்தில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி சென்றிருக்கின்றார். மேலும் எத்தனை வைத்தியர்கள் உருவாக்கக்கூடிய ஒரு வைத்திய நிபுணர் டாக்டர் சுதர்சன் அவர்களுடைய அந்த மறைவு எல்லோரையும் சோகத்தில் ஆற்றியுள்ளது. அந்த துயரில் இருந்து தங்கள் தாதிய சமூகமும் வைத்தியசாலை சமூகமும் இன்று வரை மீளவில்லை. பல களங்களை வென்றார். கொஞ்ச நேரம் வீடு அரவணை எந்த விதமான ஒரு முரண்பாடும் இல்லை. இந்த வைத்தியசாலை இழந்திருக்கின்றது. வணக்கம் உறவுகளே, இந்த காணொளியில் நாங்கள் பார்க்க போகிறது இலங்கை மருத்துவத்துறையில் ஏற்பட்ட ஒரு துயர் சம்பவம். டால் போதனா வைத்தியசாலையில் வைத்திய நிபுணர் டாக்டர் சுதர்சன் அவர்களுடைய அந்த மறைவு எல்லோரையும் சோகத்தில் ஆற்றியுள்ளது. அவர் ஆற்றிய கடமைகள் சொல்லில் அடங்காதது. அவருடைய வயதுக்கு அவர் ஆற்றிய கடமைகள் அவ்வளவு பெரியது. அந்த வகையிலே அவருக்கு அஞ்சலி செலுத்தும் முகமாக யாழ் போத்தனா வைத்தியசாலையில் நடைபெற்ற அந்த அஞ்சலி நிகழ்வின் தொகுப்பாக இந்த காணொளி இருக்கப் போகின்றது. யாழ் போதனா வைத்தியசாலையின் வைத்திய நிபுணர்கள், யாழ் போதனா வைத்தியசாலையின் டைரக்டர் டாக்டர் சத்யமூர்த்தி சார் அவர்கள் அவ்வாறு அனைத்து ஊழியர்களும் பங்கு பெற்றிய அந்த அஞ்சல் நிகழ்வானது எவ்வாறு நடைபெற்றுள்ளது என்பது சம்பந்தமாக இந்த காணொளி அமையப் போகிறது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அஞ்சலி செலுத்தப்படும் போது எடுக்கப்பட்ட சில புகைப்படங்கள். எண்ணி நாங்கள் இந்த பிரார்த்தனை கூட்டத்தில் அவரோடு பழகினவர்கள் எவ்வாறான கருத்துக்களை கூறுகின்றார்கள் என்பது சம்பந்தமாக பார்க்கலாம். ஆகவே அவ்வாறான ஒருவரை இந்த வைத்தியசாலை இழந்திருக்கின்றது. இருப்பினும் அவர் கற்றுத்தந்த பாடங்கள், விட்டு சென்ற நடைமுறைகள் அவை எமக்கு மேலும் வலுவூட்டும். குறிப்பாக இந்த ஒரு வார கால பகுதியிலே வடக்கின் சுகாதாரத்துறையின் பெருமையை பேசுகின்ற ஒரு வாரமாக அமைந்துவிட்டது. தன்னை ஆகுதியாக்கி டாக்டர் சுதர்சன் இந்த வைத்திய சேவையை சிறப்பாக செய்வதையே நாங்கள் இந்த ஒரு வார காலமும் பல்வேறு சமூக வலைத்தளங்களின் ஊடாக அவரை போற்றி கவிதை பாடி கட்டுரை எழுதி அவருடைய ஆத்மாவுக்காக பல்லாயிரக்கணக்கானவர்கள்
இறைவனை வேண்டியிருக்கின்றார்கள். ஆகவே அவர்களுடைய இழப்பு குடும்பத்துக்கு மாத்திரமல்ல, இந்த வைத்தியசாலைக்கு மாத்திரமல்ல, வடபகுதிக்கு மாத்திரமல்ல, இந்த மருத்துவ உலகுக்கு பெரும் இழப்பாக கருதப்படுகின்றது. ஆனால் அவர் விட்டு சென்றவை மிக மிக பெறுமதியானவை. 14 வருடங்களும் ஆயிரக்கணக்கான எமது உத்தியோகத்தர்களோடும் விட்டு சென்ற நினைவுகளும் அவரால் உருவாக்கப்பட்ட நடைமுறைகளும் எம்மால் பின்பற்றப்படும். மேலும் ஒருபடி இந்த வைத்திய சேவை உந்துவதற்கு அது மிகவும் உதவியாக இருக்கும் என நான் திடமாக நம்புகின்றேன். ஆகவே அவ்வாறான ஒரு பெரியவர் எம்மை விட்டு பிரிந்ததை நாங்கள் இன்னும் ஏற்றுக்கொள்ளாத மனநிலையில் இருந்தாலும் இறைவன் சன்னிதானத்தில் அவருடைய ஆத்மா சாந்தி அடைந்து அவருடைய எண்ணங்கள் கனவுகள் மேலும் வலுவடைய செய்வதாக நாங்கள் எமது மனதில் நிலைநிறுத்தி தொடர்ச்சியாக எமது வைத்திய சேவையை மேம்படுத்துவோம் என கூறி மீண்டும் ஆத்மா சாந்தி அடைய இறைவனை பிரார்த்திக்கின்றேன். நன்றி. சிரேஷ்ட வைத்திய நிபுணர் டாக்டர் எஸ் பிரேமகிருஷ்ணா அவர்களை அழைக்கிறேன். ஆனால் இந்த விதிகளுக்கு அப்பாற்பட்டவர் தான் டாக்டர் சுதர்சன். ஏனென்றால் டாக்டர் சுதர்சன் இந்த குறுகிய வாழ்க்கை கால பகுதியில் தான் சார்ந்த சமூகத்தில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி சென்றிருக்கின்றார். ஏனென்றால் நாங்கள் பார்த்தோம், இந்த அவரின் மரணத்தில் இழப்பில் எமது ஒரு சமூகம் நிலகுலைந்து விட்டது. அவர் ஒரு சிறந்த வைத்தியராக, ஒரு சத்திர சிகிச்சை நிபுணராக, ஆசானாக, வழிகாட்டியாக, ஆலோசகனாக, சிறந்த நண்பனாக, தோழனாக, சிறந்த சகமனிதனாக வாழ்ந்து காட்டியிருக்கின்றார். ஆகவே இந்த பரிமாணங்களிலூடாக அவர் இந்த சமூகத்தில் மிகச்சிறந்த ஒரு ஆக்கப்பூர்வமான பங்களிப்பை வழங்கி சென்றிருக்கின்றார். நான் ஒரு உணர்வழியல் வைத்திய நிபுணர் என்ற வழியில் நான் அவருடன் கடமையாற்றிய காலங்களை ஒரு மிக சிறந்த காலமாகவும் அது ஒரு மிகச்சிறந்த பாக்கியமாகவும் கருதுகின்றேன். டாக்டர் சுதர்சனின் உடன் நாங்கள் திங்கட்கிழமைகளில் திட்டமிட்ட சத்திர சிகிச்சைகளை திங்கள் வெள்ளிக்கிழமைகளில் வேறு செய்யும் சந்தர்ப்பம் கிடைக்கும். முதல் நாளே அவர் வாட்ஸ்அப்பில் அவருக்குரிய 11 மணி அளவில் அவர் செய்ய வேண்டிய சத்திர சிகிச்சைகளின் பட்டியல் வெளிவந்துவிடும். நாங்கள் அவற்றை திட்டமிடுவதற்கும் நாங்கள் ஏதும் மாற்றங்களை செய்வதற்கும் அவரோடு கதைத்து செய்யக்கூடியதாக இருந்தது. மற்றும் போது மிகவும் சிக்கலான சத்திர சிகிச்சைகள் 1 அல்லது 2 இருக்கும். நாங்கள் அதை முன்னுக்கு செய்வோம் என்று நான் அவரோடு தொலைபேசியில் அழைத்து கேட்டபோது செய்தால் போச்சு என்று தான் சொல்லுவார்கள். அப்படி மிகவும் நெருக்கமாக ஒரு எல்லாத்தையும் ஒரு சமரசமாக செய்யக்கூடிய ஒரு மனிதனை நாங்கள் இழந்து நிற்கின்றோம். அது சத்திர சிகிச்சை கூடத்தில் அவரின் அந்த சத்திர சிகிச்சைகள் மிக நேர்த்தியாக அழகாக நடக்கும். அவருடைய அந்த சத்திர சிகிச்சை கூட ஒரு சமரசம் உலாகும் இடம். நான் அவரை கம்பபாரதி ஜெயராஜுக்கு ஒரு விடயத்தில் நான் ஒப்பிட்டுக்கொள்வது, ஏனென்னா நான் நிறைய கம்பன் விழாக்களுக்கு போயிருக்கின்றேன். அந்த விழாக்கள் நேரத்துக்கு நேர்த்தியாக மிக ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கும். அதே மாதிரி டாக்டர் சுதர்சனின் சத்திர சிகிச்சை கூடம் எல்லாம் மிக நேர்த்தியாக நடந்து கொண்டிருக்கும். ஆனால் டாக்டர் சுதர்சன் ஒரு இடத்திலிருந்து வாய்த்து கொண்டிருப்பார், சிரித்து கொண்டிருப்பார். அந்த முக்கிய கட்டத்துக்கு வந்து தனது கடமையை செய்துவிட்டு செல்வார். ஆகவே நாங்கள் இப்படிப்பட்ட ஒரு அரிய மனிதனை அகாலத்தில் இழந்திருப்பது எமது துர்வாசித்தம் என்றுதான் நாங்கள் சொல்ல வேண்டும். அவருடைய மனம், அவருடைய செய்கைகள், அவருடைய பண்புகளால் அதில் எந்த விதமான சந்தேகத்துக்கும் இடமில்லை. ஆனால் எங்களுக்கு முன்னால் உள்ள கேள்வி, நாங்கள் எவ்வாறு டாக்டர் சுதர்சனை எங்கள் மனத்தில் நீள நிறுத்தப் போகின்றோம் என்றுதான் எங்கள் கேள்வி. நாங்கள் அவர் கற்று தந்த பாடங்கள், அவர் விட்டு சென்ற பணிகள்,
அவர் விட்டுச் சென்ற பாரம்பரியங்களை தொடர்வதன் மூலமாகவே தான் நாங்கள் அவரை இந்த சமுதாயத்தில் தொடர்ந்து நிலைநிறுத்த முடியும் என்று சொல்லிக்கொண்டு நான் விடைபெறுகின்றேன். நன்றி. சத்திர சிகிச்சை நிபுணர்கள் சார்பாக பேராசிரியர் டாக்டர் எஸ் கோபிசங்கர் அவர்கள் ஓரிரு வார்த்தைகள் உரையாடுவார். Good morning to you all. It is very difficult for me to be here today to talk about the past tense of Dr. V. Sudarshan. For me, he was not only a respected colleague, but also a teacher, a senior, and a guide. His passing is a personal loss and also a big loss for the community, hospital, and this country. I first knew him not as a teacher, not as a doctor, but for my A-level teacher. At that time, I admire his clarity, his patience, and his discipline. He had a way of teaching that made you believe you could achieve more than you thought. Those early lessons stayed with me even after my school days. Later, when we both were surgeons, I was lucky to work with him in this hospital. In the operating theatre, he was always calm and steady. And more importantly, he was always ready to share his knowledge. He never kept anything for himself. Personally, I am deeply grateful to him for the way he helped me to improve my laparoscopic surgical skills. He gave me a confidence when I doubted myself, and he corrected me gently. What made Dr. Sudarshan truly special was not just his surgical ability, but his kindness and humility. He treated his juniors with respect. He never tried to show superiority. He believed that teaching and guiding others was as important as doing surgery itself. That quality made him not only a good surgeon but also a great human being. Many surgeons will be remembered for their surgical skills, but I believe Dr. Sudarshan will be remembered even more for the people he shaped, his students, colleagues, and those he inspired. That is truly legacy. His passing is sudden and it leaves a deep emptiness. It is painful to think that we will not see his quiet smile in the corridors or hear his calm voice in the operating room. But even in this sadness, I believe his spirit will continue to live among us in the way we treat our patients, in the way we train our students, and the way we support each other as colleagues. To his family, I offer my heartfelt condolences. Please know that he was deeply respected, deeply loved, and that his memory will live on not only in his home but also in this hospital, in this community, and in the many lives he touched. Dr. Sudarshan, thank you for being a friend, a colleague, and a guide to me. We will miss you very much, but we will carry your lessons and dreams forward. May your soul rest in peace. ஆறாத்துயரில் ஆழ்ந்த எம்மை ஆற்றுப்படுத்த களம் தந்த அனைவருக்கும் நன்றி. செம்மைமிகு செயல்களால் செழுமை கண்ட செல்வனின் புகழ் கண்டு கனத்த நெஞ்சில் காயங்களை ஆற்ற வந்த வைத்தியசாலை வளவாளர்களே, குடும்ப உறுப்பினர்களே, நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். என்னை இங்கு அழைத்தது அமரனவன் என் தங்கையின் சகபாடி என்பதாலா, காலத்தின் கோலத்தால் நம்மொழி காட்டி இருப்பிடம் இல்லை என்ற போது கால்ஷூ கார்டனில் ஒன்றாய் உண்டு உடுத்து உறங்கி கற்று உருவான உறவுகளுக்காகவா?
30 ஆண்டுகள் விரிந்த அவன் மருத்துவ வாழ்வில் சதுர் நிலைகளின் சஞ்சாரத்தை விண்ணவிஞ்சிய புகழ் கொண்ட வித்தை கண்டவன் என்பதால் விரியும் இவ்வைத்தியசாலையின் வளர்ச்சிக்கு அந்த விற்பனர் அந்த விழுமியங்களை கண்டவன் என்பதாலா சதுர் நிலைகளில் அவன் சாணக்கியம் கூற வந்தேன். முதல் நிலை மருத்துவ மாணவ நிலை. உறைவிடம் ஒன்றானதால் உறவுகள் தலைத்தது, உணர்வுகள் ஒன்றானதால் உறவுகள் வளர்ந்தது, உயர்வுகளும் தெரிந்தன. குழுநிலை கல்வியில் குறிப்பெடுத்து வலுவாது தரும் கருத்துக்கள், உரியது எது உள்ளது எது என்ற தெளிவும் பண்பும் அவன் மனதின் அவன் உயர்வை எமக்கு காட்டியது. சமய வாழ்வாகட்டும் விழாவாகட்டும் விருந்துகளாகட்டும் விரும்பி வந்து தன் விற்பன்னம் காட்டுவான். வளர்ந்து வந்து பாடப்புள்ளிகள் மட்டுமல்ல, பண்பும் தலைமை பண்பும் தவறுகளை தட்டி கேட்கும் பண்பும் அவன் வளர்த்து கொண்டான். இந்து மன்றத்தின் தலைவனாய் இறுதி ஆண்டுக்கு முன் நின்றான் கொழும்பு மருத்துவ பீடத்தில். 2ஆம் நிலை மருத்துவ பயிற்சியாளனும் சத்திர சிகிச்சை பயிற்சியாளனுமான நிலை. தான் பெற்ற உயர்நிலையில் தன் அகம் வென்ற வல்லுநர் பால் சென்று பயிற்சி பெற்றார். தருவது என்ன என்பதையும் பெறுவது என்ன என்பதையும் தெளிந்து கணித்து தன்னை வளம்படுத்தி கொண்டார். செல்லுமிடம் எது, செல்லும் களம் எது, வென்று வரும் காலம் எது என்று தன் தீர்மானத்தை கொண்டு நன்மையெல்லாம் அளவெடுத்து தன் உயர்வால் அங்கீகாரம் பெற்றார். 3ஆம் நிலை இளநிலை பொது வைத்திய நிலை. காலத்தே பை செய்யும் கமக்காரன் போல் காலத்தே வந்து யாழ் மண்ணில் கால் வைத்தான். காலத்தே வந்து யாழ் மண்ணில் கால் வைத்தான். தன் வைத்திய பயிர் வளர்க்க களம் காண பல களங்களை கண்டான், வென்றான். உள்ளம் கனக்கும் போதெல்லாம், புழுதியும் சகதியும் தன் பாதையை குறுக்கிடும் போதெல்லாம் தொலைபேசியில் தெளிந்திட மறுத்ததில்லை, அழைத்திட மறுத்ததில்லை, மறந்ததில்லை. செல்லும் பாதையில் செல்வன் புரிந்திட தன் செயல் தன் பாதை கண்டான். கற்ற நிர்வாக சிக்கலாகட்டும், நீண்ட மாத பிரதிவாதங்களாகட்டும், தீராத தீர்வுகளை காண வேண்டிய இடமாகட்டும், முடிவு தருபவன் சுதர்சன், முடிவுரை தருபவன் சுதர்சன். தன்னிலை குன்றாது, தன் வளம் வற்றாது, பல்நிலைகளிலும் வளபாளனாக திகழ்ந்த அமர சுதர்சன் அவர்களின் பிரிவு ஏறத்தாழ 4-7 காலமாக அவன் வளர்த்தெடுத்து வழங்கிய வைத்திய பயிற்சியின் துறையில் வளர்ச்சிக்கு வைவாகம் வகிக்கக்கூடிய இன்னும் ஒரு 7 காலத்தை தடுத்து விட்டது. அவர்களின் பிரிவு ஏறத்தாழ 4-7 காலமாக அவன் வளர்த்தெடுத்த வைத்திய பயிற்சியின் வைத்திய துறையின் வளர்ச்சிக்கு அவன் வகிக்கக்கூடிய வகிவாகம் இன்னும் ஒரு 7 வருடங்கள் இல்லாது செய்துவிட்டது. உடல் மறித்து உயிர் பிரிந்து நின்றாலும் அவன் உயர்வளித்த உயர் மருத்துவ பயிற்சிகளும் பண்புகளும் என்றென்றும் அனைவரோடும், அவனது மாணவரோடும் அவரது நோயாளர்களோடும் இணைந்து வாழும் என்று உறுதி கூறி அவரது மாத்தா ஆத்மா உயர்நிலை அடைய பிரார்த்திக்கிறேன். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. நிலையாமை
நேற்றில் உள்ளவனாக இருந்த ஒருவன் இன்று இல்லை என்னும் நிலையாமையாகிய பெருமையை உடையதுதான் இந்த உலகம். ஆனாலும் நிலையாமை என்பதை நாம் எப்போதும் நினைத்ததே இல்லை. மரணங்கள் நமது அன்றாட வாழ்வின் சாதாரண நிகழ்வுகள். நிலையாமை ஒன்றுதான் நிலையானது என்பதை நித்தமும் உணர வைக்கும் பொழுது இருந்தாலும் சில மரணங்களை சாதாரணமாக கடந்து செல்ல முடிவதில்லை. அப்படியான ஒன்றுதான் டாக்டர் சுதர்ஷனின் மரணம். இன்னும் கூட இவன் இல்லை என்ற செய்தி கேட்ட கணத்தில் இருந்து முள்ளந்தண்டின் நரம்பு நுனியை சுண்டி இருக்கின்ற வரை தீரவில்லை. சட்டென்று உலகம் இருண்டு போன உணர்வு. ஏனிப்படி ஏனிப்படி இவனுக்கு மட்டும் ஏனிப்படி ஏன் இத்தனை சலுதியாய் இவன் பயண தூரத்தின் காலத்தின் கால்களை காலன் கட்டி போட்டான். சுதர்ஷன் எல்லோருக்கும் தெரியலை. இவன் வேர்களை இறுக பதித்து கிளைகளை விரித்து பரப்பி விழுதுகளால் பெரும் சகாப்தங்களை எழுதி பெருகி பெருத்த விருட்சம். இவன் கைநுனி விரல்களால் நடனமாடி கல்லாயிரம் உடல்களின் வலி நீக்கி வலி சமைத்தது. துளைகளால் உலகம் நோக்கி லப்ரோஸ்கோபிக் துளைகளில் உலகம் நோக்கி பெரும் சிக்கல் நோய்களை சிக்கு அவளுக்கு சிகிச்சை அளித்தவன். கம்பீர நடை, எதையும் கண்டும் கண்டுகொள்ளாத தன்மை. கொரிடோர்களில் நடந்து போகும்போது பார்க்கும் கம்பீர நடை, எதையும் கண்டும் கண்டுகொள்ளாத ஒரு தன்மை. அனைத்து புதினங்களும் நுனிநாக்கில் நளினமுடன் துள்ளி விளையாடும் புதுமை. எப்படி இவனால் இப்படி வாழ்ந்து கொள்ள முடிந்தது? சுதர்ஷன், எப்படி உன்னால் இப்படி வாழ்ந்து கொள்ள முடிந்தது? யாரையும் எதிர்க்கவில்லை, யாரையும் வீழ்த்தவில்லை. இத்தனை உயரம் தொட சத்தியமாய் சாமானியர்களால் முடியாது. வெங்கடாசலம் சுதர்ஷன், நீ தெய்வத்தின் பிள்ளை, தெய்வ கடாட்சம் நிறைந்த பிள்ளை. அதனால் தான் யாரையும் வீழ்த்தாமல், யாரையும் எதிர்க்காமல் இத்தனை உயரங்களை உன்னால் தொட முடிந்தது. 50களை அடைய முன்னாடியே. I knew Sudarshan almost two decades ago as a quiet man in the NHSL canteen, whose subtle humor and calm presence made him stand apart. Over the years, I came to see him not only as a brilliant surgeon and teacher, but as a rare leader who never raised his voice, yet always commanded respect. In meetings, all of you have experienced that. In meetings filled with noise and arguments, he would wait, listen, and then, in a few calm words, settle the matter with clarity and wisdom. I have experienced these things as a first-hand experience during the darkest days of COVID-19, and in every crisis, he remained unshakably steady, giving strength to everyone around him. He lived with humility, never refusing a call for help, always saying, as Sir has mentioned, that whenever we call him, he just adds something apart from the solunga amma. Inna vishayam solunga amma. So if we refer a patient to him, that adukkenna paatha pochu. No Sudarshan, this is bit, he's having so many medical problems. Adukkenna seida pochu. Simple words. He never say no. Simple words that carried his deep willingness to serve. His humor. In the consultant launch, sometimes I might wait just Sudarshan to arrive to the consultant's launch and sit on the couch and then say. So he might not, it seems that he is not listening us, but he is listening, just looking at the phone deeply, and then he will just, for that moment, he will just deliver a subtle joke that everybody will listen, but he just immediately he just leave the room also. So his humor, perfectly timed and gentle, still echoes in my mind, even as I grieve. We have lost not just a skilled surgeon, but a mentor, a guide, and a man of true values, loved by colleagues, admired by students, and trusted by patients. He touched every life with grace. So he was
taken from us before even reaching 50, far too soon. His absence leaves an unfillable void. தனி மனிதன் ஒருவனின் இழப்பில் வீடு அழுது பார்த்திருக்கின்றோம், ஊர் அழுது பார்த்திருக்கின்றோம், நாடு அழுது, நாடு மட்டுமல்ல இந்த பாறையை அழுது பார்த்திருக்கின்றோம். காட்டி விட்டு போயிருக்கின்றான். He has been a pioneer for so many things in his surgical life. But not only that, even his death has been a pioneer for us. Because have you ever seen like that the whole country has cried for his loss? So, நீ வாழ்ந்த வாழ்வு சாதாரண சாமானியர் வாழ்ந்த வாழ்வு அல்ல. நாம் வாழ்ந்து கொள்ள ஒரே ஒரு ஆசைதான் எனக்கு, நீ இறந்தது போல் நானும் இறந்து போக ஆசைப்படுகின்றேன். As Tirukkural reminds us, துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய தூவும் மலை. Just as rain falls for all, the good deeds of the noble life live on for the benefit of the world. ஆமாம் சுதர்ஷன், நீ மலை. வாழ்ந்தபோது பொழிந்து விட்டு போயிருக்கிறாய் உன் செயல்களாய். அதனால் வாழ்ந்தனர் பல ஆயிரம் பேர். இனியும் நீ வாழ்வாய். நீ தெளித்த மலையின் பசுமையில், நீ தூவிச் சென்ற விதைகளில் எழும் விருட்சங்கள் உன் கதையை, உன் செயல்களை ஆண்டுகள் பல கடந்து பேசிக்கொண்டிருக்கும். May your good soul rest in peace and paradise. எமது யாழித்து கல்லூரியில் ஒரே வகுப்பறையில் எம்மோடு கற்றவர் ஆண்டு 7 ஆண்டு 13 வரை எங்களோடு இருந்த 40 மாணவர்களில் 34 பேர் இன்று வைத்தியர்களாக இருப்பதற்கு அவரும் ஒரு காரணம். அவரோடு உறவாடி அவரோடு வாழ்ந்திருந்து யாழ் மருத்துவ சங்கத்தின் இன்றைய தலைவராக இருக்கின்ற பேராசிரியர் என் சுகந்தன் அவர்களை அவரின் நினைவு தொடர்பாக ஓரிரு வார்த்தைகளை கூறுமாறு அழைக்கின்றேன். உண்மையாக சொல்ல போனால் எனக்கு ஒரு வார்த்தையுமே விதையில் என்னதை கதைக்க போறேன்னு சொல்லி, இப்படியான ஒரு மீட்டிங்கில் டாக்டர் சுதர்சனை பற்றி கதைக்க வேண்டிய ஒரு தேவை வரும் என்று சொல்லி ஒரு காலம் கனவில் கூட நினைச்சு பார்த்ததில்லை. என் வாழ்நாளில் விடியாத இரவு போன்ற ஒரு செய்தி. வெள்ளிக்கிழமை போன நீண்ட காலம் நண்பர் சடனாக அவர் ஒரு கார்டியக் அரெஸ்ட் என்று சொல்லி, இன்னுமே அதை நம்ப முடியவில்லை. இப்பொழுதும் அவர் எங்களோடு இருக்கின்றார் என்ற நினைப்பில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். எமது நட்பு பள்ளி காலங்களில் தொடங்கியது 1996ஆம் ஆண்டு யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியில். ஸோ அவரோடு யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியில் கனகாலம் ஒன்றாக கல்வி பயின்றனர். எங்களோட கிளாஸ் A லெவலில் கனவேரிப்ப இங்கே கன்சல்டன்ஸாக இருக்கிறோம் டாக்டர் அரவிந்தன் மற்றும் கனவேர். எங்கள் வகுப்பில் எப்பயும் ஒரு போட்டி படிக்க வேணும் என்று சொல்லி, ஆனால் ஒருத்தருக்குமே பொறாமை இருந்ததில்லை. எல்லாத்துக்கும் ஒரே நோக்கு, ஒரே டார்கெட். அதில் கனவேர் அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ண அவர் சில படிப்பு திறமையில் எப்பயும் ஒரு சரியான வித்தியாசம். கொழும்பு மருத்துவ பீடத்துக்கு சென்றார். பிறகு அங்கே போஸ்ட் கிராஜுவேட்டை செய்தார். அந்த காலங்களில் மட்டும்தான் நான் ரியலி அவே ஃப்ரம் ஹிம். அதனால் அவர் இப்படி அங்கே கொழும்பிலே NHSL அடிக்கடி காணுவேன். சொன்னால் 2 இடத்துல தான் 90% நான் நினைக்கிறேன் ஆப்ரேஷன் தியேட்டர் தான். ஒரு கொஞ்ச நேரம் வீடு. அப்படித்தான் அவர்கிட்ட வாழ்க்கை கனகாலமாக இருந்துட்டு வந்திருக்குது. கிட்டத்தட்ட 60 வருஷம் சர்வீஸுக்கு செய்யப்பட வேண்டிய சத்திர சிகிச்சைகளை அவர் உண்மையாக 50 வயசுலேயே முடிச்சிட்டார். அதை விட கூட நம்பர்ஸ் வந்து உண்மையாக டாஸ்க்கை வந்து உண்மையாக ரியலாக கம்ப்ளீட் பண்ணிட்டாருன்றது தான் உண்மையாக நான் சொல்லுவேன். அவ்வளோ நம்பர்ஸ் ஹி கிளியர் சர்ஜிக்கலி. ஸோ அவர் இன்று எங்களோட இல்லை என்றாலும் அவரது நினைவுகள் என்றும் எங்களுடனே இருக்கும். அவரோட குடும்பம் எனக்கு நல்லா தெரியும். ஸோ அவர் குடும்பத்துக்கு அது ஆழ்ந்த அனுதாபங்களையும் ஆறுதல்களையும் தெரிவித்துக் கொண்டு ஆத்ம சாந்தியடைய பிரார்த்தித்து விடைபெறுகின்றேன். காலேஜ் ஆஃப் சர்ஜன் சேரின் சுடலை வரையும் பயணம் செய்யணும் என்றால் சேரின் திறமையும் புகழும் எந்த அளவுக்கு இருந்ததை ரொபின்சன் பார்த்து கொள்ளுங்க.
படையாக இருந்தாலும் சரி, விமானப்படை ஊழியர்களாக இருந்தாலும் சரி, தென்னிலங்கையில் செய்ய முடியாதுன்னு தெரிஞ்சு கொண்டு இங்கே வந்து செய்திருக்கணும். சாரோட நேரம் காட்டி எல்லாவற்றுக்கும் சார் வந்து எந்த ஒரு சளைக்காமல் நின்று சர்ஜரி செய்தவர். கடைசியிலும் சார் இந்த ஃபிட்னஸை பற்றி சொல்கிறதுக்கு சொல்லக்கூடிய வசனம், சார் எங்களை விட்டு போகிறதுக்கு 2 கிழமைக்கு முதலும் ஒரு நீண்ட சர்ஜரி செய்த நாங்கள், கிட்டத்தட்ட 7 மணித்தியாலம் லெப்ரோஸ்கோபி சர்ஜரி. அந்த சர்ஜரியில் கூடி எங்களோட உதவிக்கு நின்றாக்கள் இயலாமல் இடையில மாறிட்டினோம். ஆனால் சார் கடைசி வரையும் ஒரு நிமிடம் ரெஸ்ட் கூடி எடுக்காமல் அந்த சர்ஜரியை செய்து முடித்தவர். அப்படிப்பட்ட ஃபிட்னஸ்லாம் சார் போனவர். ஆனால் இப்படியான ஒரு துரதிர்ஷ்டவசமான சம்பவம் நிகழும் என்று நானும் கனவிலே நினைக்கல. கடைசியில் போகிறதுக்கு முதலும் சொல்லிட்டு போன ரொபின்சன் இன்னும் எங்களுக்கு 20 வருஷம் கிடக்கு வேலை செய்கிறதுக்கு. ஆனால் புகழின் உச்சத்தில் இருந்தே அந்த புகழோடைய சார் எங்களை விட்டு பிரிந்து விட்டார். அவரது ஆன்மா நித்திய எல்லாம் வெள்ளவருடன் சாந்தியடைய வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறார். மரணித்த அன்று காலை கூட காலேஜ் ஆஃப் சர்ஜன் ஒரேஷனுக்காக அவர் தனது ஆரம்பத்தை செய்து கொண்டிருந்தார். காலை 5 மணிக்கு. இந்த வருஷத்துக்குரிய காலேஜ் ஆஃப் சர்ஜன் ஒரேஷன் டாக்டர் வி. சுதர்ஷன். அவருடைய தம்பி டாக்டர் செந்தூரனுக்கு தெரியும், இஎன்டி சர்ஜன். அவருடைய அடுத்த இலக்கு காலேஜ் ஆஃப் சர்ஜன் பிரசிடென்ட். அதுவும் வந்த காணும். அடிக்கடி எங்களுக்கு கூறுவார், கனகாலம் இருந்து அழுந்தக்கூடாது மச்சான், பொட்டண்டு போவார். பொட்டண்டு போய்விட்டார். நாமும் அவருடைய பேரை நாங்கள் உச்சரித்து கொண்டுதான் இருக்கின்றோம். அந்த துயரில் இருந்து தங்கள் தாதிய சமூகமும் வைத்தியசாலை சமூகமும் இன்று வரை மீளவில்லை. அவரை தொழில் நிமித்தமாக நாம் சில தடவைகள் தான் அவருடன் உரையாடி இருக்கின்றேன். அவருடன் விடுதியை நாம் பணியாற்றவில்லை. ஆனாலும் அந்த நேரங்களில் எங்களுடைய பிரச்சனையை சரிவர தெளிவாக கேட்டறிவார். அதை கேட்டறிந்து அவர் தரும் பதில் எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருக்கும். ஒரு சில நிமிடங்கள் அவற்றை கிரகித்து கொண்டு அவர் தரும் சிறந்த பதிலை நினைத்து நான் பல தடவை வியந்திருக்கின்றேன். அவ்வாறே எமது வைத்தியசாலை கூட்டங்களில் சுதர்சன் சார் வந்து பல விடயங்களை கதைத்து கொண்டிருக்கும் போது அவர் சடுதியாக ஒரு முடிவை சொல்லுவார். அந்த முடிவு எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதாக இருக்கும். மிகவும் தெளிவாக அந்த விடயத்தை கிரகித்து அவர் வரும் தீர்வு எப்போதும் எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு முடிவாகவே இருந்திருக்கின்றது. அதோட விட நாங்கள் இன்னாவது ஒரு சின்ன வேலைக்காகவோ அல்லது எங்களுடைய தேவை அவரிடம் நாங்கள் கன்சல்ட் பண்ண வேண்டி இருக்கும் என்று தெரிந்தாலோ சார் தனியாக கூப்பிட்டு தானே தான் விசாரித்து தானே பார்த்து அதற்கான தீர்வுகளையும் சொல்லி அனுப்புவார். மிகுந்த அன்போடு இரக்கத்தோடு சிறந்த புன்னகையோடு இந்த வைத்தியசாலையில் வலம் பெறும் ஒரு சர்ஜனை நாங்கள் இழந்திருப்பது மிகவும் துரதிர்ஷ்டவசமானது. இதை நாங்கள் எப்போதும் மறப்போம் என்பது எங்களுக்கு தெரியவில்லை. மிகவும் மிகவும் கவலையாக இருக்கின்றது. இவ்வாறு ஒரு இலங்கையின் சிறந்த சத்திர சிகிச்சை நிபுணர் 14 வருடங்களை எம்முடன் சேவை செய்திருக்கின்றார். இன்னும் 14 வருடங்கள் அவர் இந்த வைத்தியசாலையில் சேவை செய்ய வேண்டியவர். இந்த பிரதேசமே அவரின் நிலப்பால் என்று அழுது கொண்டிருக்கின்றது. இவரின் சேவையால் நமது வைத்தியசாலை இன்று ஒரு சிறந்த பெயரை பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இத்தனை சேவையும் அவர் இருக்கும்போது உணரப்படாவிட்டாலும் இப்பொழுது அவரின் சேவை பலராலும் பாராட்டப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த இழப்பை எம்மாலே ஏற்றுக்கொள்ள முடியாத போது அவர்களின் குடும்ப உறுப்பினர்கள் இதை தாங்குவது எத்தனை துயரமானது என்பதை எம்மால் உணர முடிகின்றது. இவர் பல மாணவர்களை, பல வைத்திய மாணவர்களை, பல வைத்தியர்களை பலருக்கு வழிகாட்டியாக, சிறந்த ஆசானாக, சிறந்த தீர்க்கதரிசியாக இருந்து வழிகாட்டியவர். இவரின் திறமை எப்போதும் எங்களுக்கு கிடைத்து கொண்டிருக்கும். இவர் விண்ணுலகில் இருந்து மண்ணுலகில் எங்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என வேண்டி அவரின் ஆத்மா சாந்தியடைய வேண்டுவதோடு அவரின் குடும்பத்தினரும் இந்த துயரிலிருந்து மீள இறைவனை வேண்டி விடைபெறுகின்றேன். சிறுரை ஆற்றி சென்ற பிரதம தாதிய பரிவாளருக்கு நன்றி. அடுத்ததாக ஐயாவை பற்றி சிறுவுரையாற்ற திரு செந்தில்குமரன் தாதிய பரிவாளர் அவர்களை அழைத்தார். இறந்த தினத்திலிருந்து இன்று வரை நாங்கள் மீளவில்லை. என்னுடைய அன்பு நண்பர், அவருடைய தம்பி திவா அவர்கள் 15ஆம் தேதி காலமே தனிப்பட்ட அலுவல் காரணமாக அவருடைய கடமைக்கு வந்திருந்தார். பஞ்சலிங்கநாதன் மேட்டன் சொன்னார், உன்னுடைய ஆள் வந்துட்டார் என்னுடைய டியூட்டி கண்டு. ஆனால் நான் கடமை போனால் எங்களுக்கு தாதிய பரிவாளர் பற்றாக்குறை. இப்போ இந்த செக்ஷனில் திவா தான் எனக்கு ஹெல்ப் பண்ணி தரது. திவா வர இல்லை. 8 மணி போல் திவா எனக்கு ஃபோன் எடுத்தான். அண்ணன் இப்படி
ஒரு அவருடைய வைஃபிൻ്റെ சொந்தக்காரர் சம்பந்தமான இதற்கு ஒரு வாகன அரேஞ்ச்மெண்ட் செய்து தருமாறு ஒரு சிறிது நேரம் கழித்து என்னுடைய நண்பர் சேருண்ட ஏஎல் பஜ்மேட் பவன் ப்ரொஃபஸோரியல் யூனிட் இன்சார்ஜ் எனக்கு ஃபோன் எடுத்து கேட்டேன், திவா நிற்கிறான் இல்லை ஏன் கேட்குறேன்னு நான் கேட்டேன். சுதர்சன் சார் கொழும்பிலே ஏதோ பிரச்சனையாமண்டு எனக்கு பக்கத்தில் 2-3 சீனியர் நர்சஸ் இருந்தவர், நான் அதை கன்சிடர் பண்ண வச்சுட்டேன். அதுக்கு பிறகு நான் இருந்த விடுதியின் இன்சார்ஜ் மாஸ்டர் சிவகுமார் மாஸ்டர் கடிச்சன். அவர் சொன்னார், ரொபின்சன் டாக்டர் அவசரமாக வந்து திவாவின்ற நம்பர் கேட்டவர், ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு சாருக்கு, என்னென்னு தெரியலன்னு. அதன் பிற்பாடு சிறிது நேரத்தின் பிறகு எங்கள் ஒருதலாலும் ஜீரணிக்க முடியாத இந்த செய்தி எங்களை வந்து சேர்ந்தது. ஒரு மகோன்னத மனிதரை நாங்கள் இழந்து தவிக்கின்றோம். உண்மையிலேயே விடுதியிலே அவர் ரவுண்ட்ஸுக்கு வரும்போது அவர் உண்மையாகவே மிக திறமையாக தனது கடமைகளை செய்வார். எந்த ஒரு நோயாளியையும் எந்த அவசர நிலைமையிலும் சார் அந்த மூலையில் இருக்கிற பேஷண்ட்டை அவட்டாச்சும் பார்க்கணும், ரைட் பார்ப்போம், சரி வந்து பார்த்து ரிவ்யூவுக்கு வர பேஷண்ட் முழு பேரையும் எஸ்ஆர் இருந்தான்னு ரெஜிஸ்டார் இருந்தான்னு தன் முழு பேஷண்ட்டையும் பார்த்து தான் செல்வார். எந்த பிரச்சனையின் போதும் முடிவை தீர்க்கமாக எடுக்கக்கூடிய ஒரு தீர்க்கதரிசி எம்முன் இன்றைக்கு இல்லை. இலங்கையின் மிகப்பெரிய லெப்ரோஸ்கோபிக் சர்ஜன் இன்னும் எத்தனையோ வருடங்கள் இங்கு சேவையாற்ற வேண்டியவர். இந்த யாழ் போதனா வைத்தியசாலையிலே பல இக்கட்டான நிலைமைகளிலே முடிவெடுக்கின்ற டிசிஷன் மேக்கிங் பவர் உள்ள ஒரு லீடர். ஒரு உதாரணத்தை சொல்ல வேண்டும். கொரோனா நேரம் எங்களுடைய பணிப்பாளர் அவர்கள் தன்னுடைய மேற்படிப்புக்காக லண்டன் சென்று விட்டார். அந்த நேரம் மருத்துவ விடுதியின் மேட்டனாக நான் இருந்தேன். உடனடியாக பதில் பணிப்பாளராக தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினர் பவானந்தராஜா சார் அவர்கள் இருந்தார்கள். 2 நாளாக இங்கே மீட்டிங் நடக்கிறது, டிசிஷன் மேக் பண்ண முடியவில்லை. சுதர்சன் சார் வந்தார். ஒரு நாள் 11 மணிக்கு மீட்டிங் நடக்குது, ஒரு 10 நிமிஷத்தில் டிசிஷன் மேக் பண்ணியாச்சு. என்ற 16B நான் 16Aக்கு ஷிஃப்ட் பண்ணுறேன், நீங்கள் உங்களோட மெடிக்கல் ஓட்டோட மேலே கொண்டு போகலாம், போட்டை ஓப்பன் பண்ணுங்க. மிகவும் ஒரு ஆளுமையான மனிதர், அன்பானவர், தனது ப்ரொஃபஷனல் ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறவர், எந்த மனிதரையும் கடிந்து பேசியதில்லை. அவரிடம் கண்ட இன்னொரு விசேட சிறப்பு என்னவென்றால், எங்களின் கீழ் கடமையாற்றுகின்ற எந்த ஒரு கனிஷ்ட ஊழியராயினும் இன்வைட் பண்ணுகின்ற பொழுது தனது வேலை பழுவின் மத்தியிலும் எப்படியாவது அவர்கள் வீடு தேறி செல்கின்ற ஒரு பெருந்தகை. இந்த மனிதர் எங்கள் முன் இல்லாது இன்று இருப்பது எங்களுக்கு ஒரு பெரிய பேரிழப்பாகவே இருக்கின்றது. இருந்தாலும் நெறிநல் உடனொருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து உலவு என்ற வள்ளுவன் வாக்கு கமைய வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையின் தெய்வத்துள் வைக்கப்படும் என்பதற்கமைய எங்களுடைய தெய்வம் இறைவனின் பாதார விந்தங்களை சேர்ந்து இன்புற்று வாழ்க வேண்டி அவர்தம் குடும்பத்தாருக்கும் உறவினருக்கும் எல்லாருக்கும் இறையருள் வேண்டி அவர்கள் இந்த துன்பியலில் இருந்து மீள இறைவன் ஆசி வேண்டி சந்தர்ப்பத்து நிறைவு கூறி நிறைவு செய்கின்றேன். ஓம் சாந்தி. சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள சந்தர்ப்பம் தந்தமைக்கு முதற்கண் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். எமது வைத்தியசாலையின் பிரபல வைத்திய நிபுணர் சுதர்சன் அவர்களின் அகால மரணம் நம்மை எல்லாம் ஆழ்ந்த துயரத்தில் ஆழ்த்தியுள்ள அதே வேளையில் அன்னாரின் ஈடு செய்ய முடியாத இழப்பால் பேரனில் பரிதவித்தனுக்கும் குடும்பத்தினருக்கும் பக்குவம் நிறைந்த மனதை கொடுக்கவும் அன்னாரது ஆத்ம சாந்திக்கு எல்லாம் துணை வேண்டி நிற்கும். நன்றி. சாந்தி எடுத்த எமது வைத்தியரின் பொது சத்திர சிகிச்சை வைத்திய நிபுணர் வெங்கடாச்சலம் சுதர்சன் அவர்களின் பாதார விந்தங்களை பணிந்து அவரின் ஆசையுடன் உங்களிடம் சில நிமிடங்கள். குடும்பத்தினருக்கு நல்ல பிள்ளையாகவும், மனைவிக்கு நல்ல கணவனாகவும், பிள்ளைகளுக்கு நல்ல தந்தையாகவும், சகோதரர்களுக்கு நல்ல தோழனாகவும், வைத்தியசாலையில் ஒரு திறமையான சத்திர சிகிச்சை நிபுணராகவும், சிறந்த ஒரு வழிகாட்டியாகவும், நல்லதொரு ஆசானாகவும் ஒரு வைத்திய நிபுணரின் கடமைகள் என்ன என்பதையும் தம்முடன் கடமை புரியும் சக உத்தியோகத்தர்கள் ஊழியர்கள் எப்படியாக வழிநடத்தப்பட வேண்டும், உத்தியோகபூர்வமான தொடர்புகளை எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற இன்னொரு கேள்விகளுக்கெல்லாம் இலக்கணமாக வாழ்ந்து காட்டியவர் எமது பெருமதிப்புக்குரிய சுதர்சன் சார் என்றால் அது மிகையாகாது. இப்படியாக வாழ்ந்து காட்டிய உத்தமரின் வழியில் பயணிப்பதே
நாம் அவருக்கு செய்யும் நன்றி கடனும். எல்லாமே ஒரு வித்தியாசமாக இருந்ததுங்க எனக்கு உண்மையிலேயே. நான் இந்தியாவும் இப்போதான் வந்தேன். அப்போ எனக்கு அவற்றை இது எல்லாம் எனக்கு சொல்லி தந்து எல்லாமே ஒரு என்ன வழிநடத்தி கொண்டு இருந்தேன் சார். இந்த பிள்ளைங்க பெறாமல் என்ன நடந்து சொல்லுங்க, என்னோட கதைங்க எனக்கு சொல்லுங்க, நான் பார்க்குறேன். எனக்கு அது ஒரு பெரிய ஹெவியாகவும் ஒரு முகம் கொடுக்கலாமோ இன்னும் ஆகும் இருக்கல. எனக்கு எல்லாமே சரியாகவே இருந்தது. இதுதான் இதைத்தான் செய்வோம். அவங்க எனக்கு பழகுது. அதுலேருந்து நிற்க எனக்கு இப்போ சரியான கவலையாகவும் வேதனையாகவும் எங்கள் என்ன செய்ய போகிறோம் எனக்கு தெரியல. இந்த குடும்பத்தை யாருக்கும் நான் இந்த அனுபவத்தை தெரிஞ்சு கொள்வேன். நண்பர்கள் எல்லாருக்கும் சுதர்சன் சார் அவர்கள் பற்றி சில வார்த்தைகள் புகழ்வோம். பிறப்பும் இறப்பும் இறைவன் கணக்கே, இடையினில் வரும் அனைத்திற்கும் நாமும் பொறுப்பே. விடுதி இலக்கம் 24 இரவு கடமை 13ஆம் திகதியுடன் நிறைவு செய்து 14ஆம் திகதி ஒர்க்ஷாப் ஒன்றிற்காக கொழும்பு நோக்கி பயணித்தவர். 15ஆம் திகதி காலை அகால மரணமான செய்தி அறிந்து ஆளாத்தியம் கொண்டுள்ள நாம் இவரை போல் ஒருவரை இனி காண முடியாது என்பது எம் மனதை நெருட, என்றும் புன்னகையுடன் எம்மை நோக்கி வரும் அன்பு முகம் இன்றில்லை. மென்மையான பேச்சால் நோயாளரையும் வேலை செய்வோரையும் தன்பால் கவர்ந்து கடமைகளை நிறைவு செய்பவர் என்று எம்மை விட்டு பிரிந்துள்ள சுதர்சன் சார். ஐயா உயர்ந்த மனிதர். அவரை பற்றி கதைக்கிறதுக்கு நாங்கள் அவ்வளவு தகுதி இல்லை. அவ்வளோ உயர்ந்த மனிதர். அவர் அலுவலகத்தில் எங்களோட தொடர்பாடல் செய்யக்க அவர் எங்களோட எங்களை சரியான அமைதியான முறையில் எங்களோட கதைப்பார். தன் விஷயம் என்ன கேட்குறனாலும் கிருஷாந்தி சாம்பவி என்று சாஃப்டாக தான் எங்களோட கதைப்பார். அப்படியா வரையிலையா, இந்த ஃபைல் வரையிலையா, அது இருக்க நாங்கள் பார்ப்போம் என்ன அப்படி தான் கதைப்பார். ஒரு எங்களை தன் விஷயம் நடக்காட்டுக்கு எங்களை ஒரு நாள் பேசினதும் இல்லை. பர்சனலாக அதில் நான் சர்ஜரிக்கும் எங்களோட ஹஸ்பண்டுக்கு ஒரு சர்ஜரி செய்ய நான் கொண்டு போனேன். ஆனால் அவரோட நான் பார்த்துச்சுன்னா இது பேஷண்ட் ஹஸ்பண்ட் நானே செய்கிறேன் சர்ஜரி என்று சார் செய்தவர். எங்களோட அவருக்கு முதல் 2 தரம் செய்து அந்த சர்ஜரி சக்ஸஸ் ஆகலை. சார் கை வச்சு இட்ட வரைக்கும் அந்த பிரச்சனை நடக்கல அவருக்கு. இவர் சார்ட இறந்த செய்தியை கேட்டோட எங்களோட ஹஸ்பண்ட் கூட கவலைப்பட எல்லாருமே சரியான உடனே கவலை. நான் வீட்டை 2 நாள் உடனே ஆஃபீஸுக்கு அடிச்சு கேட்டேன். சார் இப்படி மோசம் போயிட்டார் அப்படின்னு உடனே எனக்கு நெஞ்சில் உடனே கவலை தான் வந்தது. அவ்வளோத்துக்கு எங்களுக்கு என்ன ஒரு பிரச்சனைனாலும் சார் உடனே பேஷண்ட் ஆஃபீஸ் ஸ்டாஃப் பண்ணாலும் என்னன்னு உடனே பார்க்குறவர். அவற்றை இழப்பு எங்களுக்கு தாங்க முடியாத இழப்பு. அவரை பற்றி எல்லா பெருமைகளையும் நீங்கள் பேசியிருந்தீங்க. அதே மாதிரி நாங்களும் அறிஞ்சிருந்த நாங்கள் சிறந்த ஆத்மா சாந்தி அடைய எல்லாம் விளையாட வேண்டி அமர்க்கிறேன். உங்களுக்கு தருகின்ற அன்பு அரவணைப்பு எந்த விதமான ஒரு முரண்பாடும் இல்லை. யாரையும் நினைத்து பார்த்தோ பேசியோ ஒன்றும் இல்லை. அவரோட வேலை செய்யும் பொழுது எங்களுக்கு இனி இல்லை என்ற ஒரு ஆசை. ஆனால் ஐயாவுடைய இந்த 2 கரங்களும் மிகவும் ஒரு குட்டம் ரெண்டு தான் நான் சொல்லுவேன். இந்நிலையில் நான் பார்க்கும் பொழுது சிறு வயதில் எவ்வளவோ விளையாட்டு சாமான் கூட அதிகம் விளையாடி இருக்கு. அந்த லேப்ரோஸ்கோப்பியில் வெட்டி கட் பண்ணி சூச்சலை போடுறதுக்கு சிம்பிளாக செய்து முடிச்சு அதை பார்க்கும் பொழுது எங்களுக்கு எவ்வளவோ சந்தோஷமாக இருக்கு. நாங்கள் சில அசண்டாக இருந்தாலும் ஒரு தொலைக்காட்சியில் சார் எங்களுக்கு கண்ணுக்கு முன்னால் இது பித்தப்பை கொட்டுகிற குடல் கன்றி கொட்டுகிற கேணியாக செய்கிற உண்மையாக பார்க்கும் பொழுது மிகவும் சந்தோஷத்தை ஏற்படுத்தி இப்படியான ஒரு வைத்தியர் மேலும் மேலும் எத்தனை வைத்தியர்கள் உருவாக்கக்கூடிய ஒரு வைத்தியர் எங்களிடமிருந்து விரும்பி சென்ற அந்த கவலை எங்கள் மனதில் எவ்வளவு அவரை நினைத்த வண்ணம் இருப்போம். அவருடைய குடும்பத்திற்கும் எல்லோருக்கும் நான் ஆத்மசாந்தி அடைய இறைவனை வாங்கி வந்து செல்கிறேன். நன்றி, வணக்கம். அவரின் நினைவாக சில புகைப்படங்கள்